வணக்கம் நண்பா நண்பீஸ். ஆழி மைண்ட் செட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க சித்ரா. பலமுறை நம்பி ஏமாந்தவங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாரையும் சந்தேகப்படணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. ஆனா யாரையும் கண்மூடித்தனமா நம்பவும் கூடாது. நம்பிக்கை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தரக்கூடிய மிக அழகான பரிசு. ஆனா அதே நம்பிக்கை தவறான மனுஷங்கள்ட்ட போனா அந்த வாழ்க்கையவே உடைச்சிரும். சிலர் நம்ம சிரிப்புக்காக வரமாட்டாங்க, நம்ம நல்ல மனச பயன்படுத்திக்கதான் வருவாங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அதிகமான நேர்மை, அதிகமான நம்பிக்கை சில நேரங்கள்ல மனுஷனை பலவீனமா மாத்திரும். இதோட அர்த்தம் நல்லவனா இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. ஆனா நம்ம நல்ல மனசுக்கு ஒரு எல்லை இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட உங்க நேரத்தையும் அன்பையும் உண்மையா கொடுக்குறீங்க, ஆனா அவங்க அதை மதிக்காம போகலாம். அப்ப நம்ம மனசு கேட்கும், நான் இவ்வளவு உண்மையா இருந்தோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு. உண்மையில ஏமாற்றம் கிடைச்சது உங்க தவறு இல்லை. ஆனா அதே மனிதரை மீண்டும் மீண்டும் நம்புறது உங்க மனசை நீங்களே காயப்படுத்துறது மாதிரி. சாணக்கியர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஒரு பாம்பு விஷம் இல்லாததாக இருந்தாலும் அது விஷம் உள்ளது போல நடக்க கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது எப்போதும் மென்மையா இருந்தா சிலர் அதை பலவீனமா நினைச்சுக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில சில நேரத்துல இல்லைன்னு சொல்லவும் நம்ம கத்துக்கணும். உங்களை மதிக்காதவங்கள்ட்ட அளவுக்கு மீறி அன்பு காட்ட வேண்டாம். உங்களை தேவைப்படும் போது மட்டும் தேடும் மனிதர்களுக்காக உங்க மன அமைதியை இழக்க வேண்டாம். ஏன்னா உங்க மனசு ஒரு விளையாட்டு பொருள் இல்லை. சிலர் நம்ம விட்டு போறது நம்ம வாழ்க்கைக்கு நஷ்டம் இல்லை, அது ஒரு பாடம். ஒரு நல்ல மனசு உடைஞ்சு ஏமாந்த பிறகு 2 விஷயத்த கத்துக்கிறான். ஒண்ணு, யாரை நம்பணும். 2வது, யார்கிட்ட இருந்து நம்ம தூரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க ஏமாந்துருந்தா உங்க குறைய சொல்லாதீங்க. ஏன்னா ஏமாத்தியவங்க புத்திசாலிங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, உங்களோட மனசு உண்மையா இருக்கிறதுனால. ஆனா இனிமே உங்க நல்ல மனச பாதுகாத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, ஆனா உங்களை காயப்படுத்துற அளவுக்கு இல்ல. எல்லாத்தையும் நேசிங்க, உங்களை நீங்க இழக்கிற அளவுக்கு இல்லை. நம்பிக்கை வைங்க, ஆனா கண்மூடித்தனமா இல்லை. ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதும் உங்களை மதிக்கிறதும் உங்களோட பொறுப்பு தான். உங்களோட மனசை நல்லா வச்சுக்கோங்க, ஆனா அந்த மனசை யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இவ்வளவு நேரம் பொறுமையா உங்களோட பொன்னான நேரத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.